ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். கண்டிப்பாக சாம்சங் ஃபோன் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் A72 A52 அப்படின்ற ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது A52 வந்து அவைலபிளே இல்லை. ஸோ அதுக்கான ஒரு அப்கிரேடாக பார்த்தீங்க அப்படின்னா A52s அப்படின்ற ஒரு 5G ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அண்ட் ப்ரைஸ் எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையுமே வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோவில் போய் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் மொபைலோட இமேஜ் கேலக்ஸி A52 5G ஃபோன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் ரேம் வேரியன்ட், ஸ்டோரேஜ் எவ்வளோன்றதை கொடுத்துட்டு இன்னொரு சைட் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பிளைனாக இருக்குது. சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் வருது. அண்ட் அதை தாண்டி பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டெலாம் வருது. பட் இதில் ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து பாக்ஸில் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். அண்ட் 15 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சார்ஜ் போடுறதுக்கான டைப்-C கேபிளும் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து மேட் ஃபினிஷில் கிளாஸ் மாதிரியே இருக்குது. ஒரு மார்பிள் கல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேமரா பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக கொடுக்காம இந்த பேக் சைட் பேனலோடய வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வரக்கூடிய ஃப்ரேமும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது ஒயிட் கலர்ல இருக்கு. கண்டிப்பா அழுக்கப்படுது. ஸோ பிளாக் கலர் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி வந்து லைட் வயலட் கலருமே வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.4 mm திக்னஸும் 189 கிராம் வந்து வெயிட் கொடுத்திருக்காங்க. கையில ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா வெயிட் பேலன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால பெருசா வெயிட் இருக்கிற ஃபீல் வந்து இல்ல. அண்ட் சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கு. பெசல்ஸ் 4 பக்கம் ஈவனா இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் பெசல்ஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஓவராலா டிசைன் வைஸ் பார்க்கும்போது செம பிரீமியமான லுக்கா இருக்கு. கொஞ்சம் பேக் சைட்லயும் கிளாஸ் பாடி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரான ஃபீல் கொடுத்திருக்கும். இந்த மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா IP67 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் இந்த மொபைல்ல தண்ணி பட்டுறது இல்ல மழையில நினைஞ்சிடுறீங்க அப்படின்னாலும் இந்த போனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்படி வந்தால் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். சப்போஸ் இந்த போன்ல வந்துட்டு தண்ணி பட்டு அது மூலியமா போன் வேலை செய்யாம போயிருச்சு, நீங்க வாரண்டி கிளைம் பண்ண போனீங்க அப்படின்னா வாரண்டி கிளைம் ஆகாது. எப்படி நமக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 5, 6 சொல்லி ஸ்க்ரீனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணீங்க அப்படின்னாலும் தண்ணி பட்டுருச்சு வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்றாங்க. நான் தண்ணியிலே போடலையே பெருசாக ஆகலை அப்படின்னா நாங்கள் வாட்டர் டேமேஜ் மட்டும் தான் கொடுப்போம், இதில் நீங்கள் வேறு ஏதாவது லிக்யூடை வந்து கொட்டியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா 1 மீட்டர் அளவில் 30 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணியில் வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ப்ரூஃப் இல்லை, நமக்கும் ப்ரூஃப் இல்லை. அதனால் வந்துட்டு வாரண்டி கிளைம் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் எல்லாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா தண்ணியில் பட்டுச்சு அப்படின்னா தொடச்சிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தெரியாமல் தண்ணி பட்டுருது அப்படின்னும் போது தான் நமக்கு இது வந்து ப்ரொடெக்ஷன் வேணும்னு யாரும் தண்ணியில் போடாதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, அதனால தான் இவ்வளோ கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன் வாங்குறவங்களுக்கு ஒரு ஒர்த்தான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே A52ல 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 120 Hz வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அப்கிரேட் நடந்திருக்கு. டிஸ்பிளே வியூ பண்ணும்போது நல்ல ஒரு டெப்த்தான பிளாக் கிடைக்குது. சேச்சுரேஷன் லெவலுமே வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. வியூவிங் ஆங்கிளுமே நல்லா இருக்குது. ஃபோனை இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, பிரைட்னஸ் லெவல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. மேக்ஸிமம் 800 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸும் கிடைக்குது. அண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய பஞ்ச் ஹோலுமே வந்து ரொம்பவே சின்ன சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக நோட் பண்ணுற லெவல்லையே இல்லை. அண்ட் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்பில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டாப்லேயே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப்-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்களை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே வந்து ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேட்கறதுக்கு டியூவல் ஸ்பீக்கர் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பிளஸ் ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுத்தோட ஃபாஸ்ட்டுமே இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆவரேஜான ஃபாஸ்ட்ல தான் இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க.
ஃபோட்டோ அவுட்புட் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது, டீசெண்டாக இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாமே. அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 மெகா பிக்சல், ஆட்டோ ஃபோக்கஸோட அப்பச்சர் வேல்யூ 1.8 வருது. அண்ட் இதில் OIS சப்போர்ட்டோட இருக்கனால உங்களுக்கு வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கூட ஷேக்கிங் இல்லாத ரொம்ப சூப்பரான வீடியோ அவுட்புட் எடுக்க முடியுது. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றது தெரியும். 120 டிகிரி வரைக்கும் வைட் ஆங்கிள் வந்து நல்லாவே கவர் ஆகுது. அண்ட் டெப்த் சென்சார் ஒரு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று மேக்ரோ கேமரா எடுக்கிறதுக்கான 5 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPSல மட்டும்தான் எடுக்க முடியும். 60 FPS இல்லை. 1080 பிக்சல் 60 FPS இல்லை 30 FPSல உங்களால் எடுத்துக்க முடியும். ஓவரால் வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட்டாக இருக்கு. ஷேக்கிங்கே இல்லாமல் வீடியோஸ் நல்ல ஒரு அவுட்புட்டாக கிடைக்குது. OS அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங்கோட OS எப்பயுமே ஃபேவரட் தான். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களோட One UI 3.1 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது இந்த 120 ரிஃப்ரெஷ் ரேட்டோட. அண்ட் சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பட் தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நிறையவே டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இனிமே நல்லா இருந்திருக்கும். பட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பரான ஒரு OS. ஸோ இந்த OSல இன்னொரு ஸ்பெஷல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்துக்கு வந்து கண்டினியூவா வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நினைச்சு யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது ஒரு 5G மொபைல். மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா 2 பேண்ட் 3 பேண்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க 5Gக்கு. ஸோ இப்போதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற பிராண்ட் மாதிரி இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 12 பேண்டோட வந்திருக்கு. ஸோ இந்தியாவில் எப்போ 5G நெட்வொர்க் வருதோ தாராளமாக யூஸ் பண்ணலாம் 12 பேண்ட் இருக்கனால. ஸோ ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பரான ப்ராசஸர் Snapdragon 778G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக ஹையர் எண்ட் கேம் கூட வந்து ப்ளே பண்ணலாம். எந்த ஒரு லேக் எந்த ஒரு ஃபீல்மே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கூட ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இருக்குது ஃபோனு. பட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு மிகப்பெரிய குறை அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் 25 வாட்ஸ் அடாப்டர் தனியாக வாங்கி சார்ஜ் போடுறீங்க அப்படின்னும் போது 1 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதுவே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 15 வாட்ஸை யூஸ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 0 to 100% வர்றதுக்கு எப்படியும் 1.25 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நார்மல் யூஸ் தான் வந்து நான் பண்ணேன். ரொம்ப ஹெவியாலாம் யூஸ் பண்ணல. 1 டேக்கு வந்து தாராளமாக வந்து நிற்குது. ஃபோன் கால்ஸ் பேசுகிறோம் இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் அப்படின்னும் போது. அண்ட் பிரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல என்ன ஹைலைட் இருக்கு குறைகள் இருக்கு அப்படின்றது டீடைலா பார்த்துடலாம். ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதுமே இந்த ஒரு ப்ராசஸர் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் சூப்பரா ஒர்க் ஆகுது. அண்ட் 5G பாத்தீங்க அப்படின்னா 12 பேண்டோட கொடுத்துருக்கனால ஃபியூச்சர்லையும் யூஸ் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது பிரீமியம் லுக் கொடுக்குது. IP67 ரேட்டிங் கொடுத்துருக்கனால தண்ணியெல்லாம் பட்டாலும் கூட ஈஸியாக தொடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்ற ஃபோன் மாதிரி கவலை பண்ணணும் தேவையில்லை. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசென்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. குறை சொல்ற மாதிரி இல்ல. ஸோ இந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தோடனே எனக்கு பேட்டரி தான் வந்து வருது. 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த 25 வாட்ஸ் அடாப்டர்னாவது பாக்ஸில் கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் 15 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு குறையா தோணுது. நெக்ஸ்ட் பேக் சைடில் வந்து கிளாஸ் பாடி கொடுத்துருந்துருக்கலாம். இன்னுமே ஒரு பிரீமியமான லுக் கொடுத்துருக்கும். ஃபீல் நல்லா இருந்திருக்கும். அண்ட் முக்கியமாக கேமராவில் வந்துட்டு டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு மோஸ்ட்லி ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம். ஆல்ரெடி A52ல இருந்த கேமரா அதுவே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவரால் இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக குறையே வந்து கிடையாது. யூஸ் பண்ணுறவங்க யூசர்ஸ்க்கு வந்துட்டு அட சூப்பராக இருக்குப்பா சாம்சங் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க வாங்குனீங்க அப்படின்னா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதர் பிராண்டில் கம்மி ப்ரைஸ்லேயே அவைலபிள் இருக்கு. எனக்கு அதர் பிராண்ட் தான் ப்ரோ வேணும், சைனீஸ் பிராண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை சூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சைனீஸே எனக்கு வேணாம் ப்ரோ சாம்சங்கில் பெஸ்ட்டாக சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இது ஒரு பெஸ்ட் ஃபோனாக தான் இருக்கு. பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைனீஸ் பிராண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. எப்படி மற்ற ஃபோன்ஸ்க்குலாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இதுலையுமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கு. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 36,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 37,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத வந்துட்டு வாங்குற நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா சாம்சங் தான் வேணும்னு நினைக்கிறவங்க. பட் ஓவராலாக டிவைஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு வீடியோ பண்றேன் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.